ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய சீரியலில் பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவு அரைப்போமா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கதை வந்து போயிட்டு இருக்குது. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ஜானிக்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஊரில் தான் வந்து ரேவதி அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் வந்து வேலை வாங்கி கொடுத்து இந்த ஊரில் வந்து தங்க வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்து ரோடில் விழுந்து கிடந்தாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அப்போ எடுத்த பிளட் சாம்பிளில் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கிறது வந்து தெரிய வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணாங்க அத்தை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. ஐயோ பாவம், அவள் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்து நினச்சதில்ல, எனக்காக வந்து உயிரவே வந்து கொடுப்பா. அவள் வந்து கல்யாணமும் பண்ணல, அதுவும் போக இந்த குழந்தைய கொடுத்துட்டு அவன் ஏமாற்றிட்டு வந்து போயிட்டான். அதனால் அவன் எந்த சுகத்தை வந்து காணலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி அழுறாங்க. இந்த ரேவதி வந்து இந்த ஊரில் இருக்கிறது வந்து கௌதமுக்கு தெரியுமா இலக்கியா அப்படின்றாங்க. தெரியும் அத்தை அப்படின்னு. அப்போ ரேவதி தான் வந்து தான் பெத்த அம்மான்றதை வந்து கௌதமுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தெரியல. கௌதம் வந்து நான் வந்து ரேவதியை வந்து அத்தையை வந்து பார்க்க போனப்போ பின்னாடியே வந்தார், அப்போ தான் வந்து பார்த்துட்டாரு. இந்த உண்மை எதுவுமே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி கிட்ட வந்து நம்மளுடைய இலக்கிய வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அத்தை நான் வந்து ரேவதி அத்தை கையில் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் எப்படியாவது வந்து கௌதம் கிட்ட வந்து உண்மையை சொல்லி இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன்னு இருக்கேன். அதுக்கு வந்து வித் யுவர் பர்மிஷன் நீங்கள் வந்து, ஏன்னா உங்ககிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து செய்வேன். ஏன்னா வந்து அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து கௌதமோட மடியில் தான் வந்து தான் உயிர் வந்து போகணும். அவன் வந்து ஒரு வாட்டியாவது வந்து அம்மான்னு கூப்பிடணும் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய கடைசி ஆசை. இன்றைக்கோ நாளைக்கோ வந்து இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். கௌதம் கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறீங்களா, இல்லை என்ன பண்ணுறது, அவங்களுடைய கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றாத விட போகிறோமா அப்படின்னா, என்ன ஆண்டவா என்னை இப்படி ஒரு சிக்கலில் கூப்பிட்டு வந்து வந்துட்டேன். கௌதமுக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரிஞ்சுன்னா ஏன் இந்த உண்மை தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல்லன்ற மாதிரி வந்து கேட்போம். அப்படின்னு என் அம்மாவை வந்து நான் வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருந்தப்ப இப்போ வந்து சாகர் நிலைமையில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இவங்க தான் என் அம்மான்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்து கேள்வி வந்து எழுப்பாருங்க. அதனால் நம்முடைய ஜானகி வந்து இந்த உண்மையை வந்து நம்முடைய இலக்கியா ஜானகிக்குள்ளே வந்து போட்டு புதைச்சி நம்மளுடைய ரேவதியை வந்து அவங்களுடைய கடைசி காலத்து ஆசையை வந்து ஏமாத்திடுவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் வந்து நம்ம ரேவதிக்கு சாதமாக வந்து நம்மளுடைய கௌதமுக்கு எல்லா உண்மையை வந்து சொல்லி கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய ரேவதியோட பேச்சை கேட்டு உண்மையெல்லாம் வந்து மறைச்சிருவாங்க அப்படின்றவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்